Hi, welcome to Chennai IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா பாலிட்டில இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கமிஷன்ஸ் வந்து டார் கமிட்டி. ஓகே. இந்த டார் கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படினு பார்த்தோம்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினு பார்த்தோம்னா ஜூன் 1948ல ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரோட தலைமையில அப்படினு பார்த்தோம்னா ஹெட் வந்து எஸ்கே தார் அப்படின்ற ஒரு தலைமையில் ஸ்டார்ட் பண்ணது. இந்த கமிட்டி வந்து எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1948ல வந்து இவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஓகே, இவங்க இந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட். இந்தியாவை வந்து மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு இந்த ரீஆர்கனைசேஷனை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸை வச்சு பிரிக்கலாமே தவிர லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா நிர்வாக ரீதியாக பிரிக்கலாமே தவிர மொழி ரீதியாக பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிக்ஸ்ல பிரிக்கலாமே தவிர rather than linguistic basis அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தார் கமிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 1948ல யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே தார். எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 1948ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்ல இருக்குமே தவிர லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கமிட்டி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேவிபி கமிட்டி. இந்த ஜேவிபி கமிட்டி எதுக்காக ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம்னா சேம் இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அந்த பிரச்சனை ரீதியாக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஜேவிபி கமிட்டி. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1948ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1949ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஜேவிபி கமிட்டி அப்படின்றதுக்காக என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா. ஓகேவா, இதுதான் ஜேவிபியோட ஃபுல் ஃபார்ம். ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல் அண்ட் பீனா பட்டாபி சீதாராமையா. இந்த 3 பேர் சேர்த்து தான் ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட் பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அந்த கமிட்டி வந்து ஜேவிபி கமிட்டி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 1948ல. இதோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1949ல. இந்த ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா இவங்க வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா இவங்களுமே மொழி ரீதியாக வந்து மாநிலத்தை பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கமிட்டி வந்து ஃபசில் அலி கமிஷன். இந்த ஃபசில் அலி கமிஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து லிங்குவிஸ்டிக் பேசிக்ஸாக பிரிச்சிருப்பாங்க ஒரு சில ரீசனுக்காக. அது வந்து இந்த ஃபசில் அலி கமிஷன் வரதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் கமிட்டியாக இருந்தது. 3 மெம்பர்ஸ் கொண்ட குழு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1953ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1955ல வந்து இதோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 மெம்பர்ஸ்ல யாரோட ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபசில் அலி, இவர் தான் ஹெட்டாக இருந்தார். அந்த மற்ற 2 மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா KM பானிக்கர், அப்புறம் HN குன்ஸ்ரு. இவங்க தான் இந்த 3 மெம்பர்ஸ். இது யாரோட தலைமையில் பார்த்தோம்னா ஃபசில் அலி. 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா KM பானிக்கர் அண்ட் HN குன்ஸ்ரு அப்படின்றது தான். இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பிரிக்கலாம், ஆனால் வித் சர்டைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கேன் ஃபார்ம் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் can form linguistic states
வித் சர்டைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபசல் அலி கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1953ல. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 1955ல. 3 members கொண்ட கமிட்டி இது. இதோட ஹெட் யாருன்னா ஃபசல் அலி. 2 members யார் அப்படின்னு பார்த்தோம்னா KM பானிகர் அண்ட் HN குன்ஸ்ரோ. என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல வந்து ஸ்டேட்டை வந்து பிரிக்கலாம் வித் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபசல் அலி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க.